மண்ணில் விதையை தூவிவிட்டு ஏதோ ஒரு அதிசயம் நடக்கும் என்று காத்திருக்கிறீர்களா? அப்படிச் செய்தால் உங்கள் அறுவடை மிகக் குறைவாகவே இருக்கும் என்று சொன்னால் நம்புவீர்களா? பெரும்பாலான விவசாயிகள் தங்கள் கைகளாலேயே விளைச்சலை தாங்களாகவே குறைத்துக் கொள்கிறார்கள் என்பது அவர்களுக்குத் தெரிவதில்லை. இன்று அனுபவம் வாய்ந்த விவசாயிகள் மட்டும் பயன்படுத்தும் அந்த ரகசியத்தை நாங்கள் சொல்லப்போகிறோம். இது சாதாரண தோட்டக்காரர்களுக்கும் நிபுணர்களுக்கும் உள்ள வித்தியாசம். இதன் மூலம் ஒரே இடத்தில் 3 அல்லது 4 மடங்கு அதிக மகசூலை பெற முடியும். இது ஏதோ மந்திர உரமோ அல்லது விலையுயர்ந்த விதைகளோ அல்ல. இது நம் கண்ணெதிரே இருக்கும், ஆனால் நாம் அனைவரும் கவனிக்கத் தவறிய ஒரு எளிய விஷயம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். பூசணி வளர்ப்பது பற்றிய உங்கள் பார்வை முற்றிலும் மாறிவிடும். உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் மட்டும் கூடை கூடையாக அறுவடை செய்வதும், உங்களுக்கு ஏன் சில காய்கள் மட்டுமே கிடைக்கிறது என்பதும் அப்போது உங்களுக்கு புரியும். பூசணினாலே அது செழிப்புக்கும் மகிழ்ச்சிக்கும் அடையாளம். அதை வளர்ப்பது மிகவும் எளிதான காரியம் என்றுதானே நினைக்கிறோம். விதையை போட்டு தண்ணீர் ஊற்றினால் பெரிய பூசணிக்காய்கள் விளையும் என்று நம்புகிறோம். இந்த எளிமை தான் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான விவசாயிகள் விழும் ஒரு பெரிய வலை. பல தலைமுறைகளாக நாம் சில வழிமுறைகளை பின்பற்றி வருகிறோம், ஆனால் இடையில் ஒரு முக்கியமான நுணுக்கம் விடுபட்டுவிட்டது. அந்த ஒரு சிறு மாற்றம்தான் உங்கள் தோட்டத்தை பூசணி சோலையாக மாற்றும் சக்தி கொண்டது. விளைச்சல் என்பது வானிலை, தண்ணீர் மற்றும் மண்ணின் தரத்தை பொறுத்தது என்றுதான் நாம் நினைக்கிறோம், ஆனால் அது பாதி உண்மைதான். உண்மையான விவசாய அறிவியலும் ரகசியமும் விதை மண்ணை தொடுவதற்கு முன்பே தொடங்குவதுதான். ஒரே பாக்கெட் விதையிலிருந்து எப்படி 2 பேர் முற்றிலும் மாறுபட்ட பலன்களை பெறுகிறார்கள்? அந்த ரகசியத்தை பற்றித்தான் இப்போது விரிவாக பார்க்கப் போகிறோம். சரி, 99% தோட்டக்காரர்கள் செய்கிற அந்த முதல் மற்றும் மிக முக்கியமான தவற்றிலிருந்து நாம் ஆரம்பிப்போம். அவர்கள் விதைகளை தேர்ந்தெடுக்கும்போது கையில் என்ன இருக்கிறதோ அதை போடுவோம் என்ற எண்ணத்தில்தான் செயல்படுகிறார்கள். போன வருடம் மீதி வைத்திருந்த விதை பாக்கெட்டை எடுப்பார்கள், கையில் கொட்டுவார்கள், எதையும் கவனிக்காமல் அப்படியே மண்ணில் போடுவார்கள். இன்னும் சிலரோ கடையிலிருந்து வாங்கிய பூசணிக்காயில் இருக்கும் விதைகளை எடுத்து அப்படியே பயன்படுத்துவார்கள். இது வெறும் அதிர்ஷ்டத்தை நம்பி இறங்கும் விஷயம் அல்ல, இது கண்டிப்பாக தோற்றுப் போகும் ஒரு விளையாட்டு. கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். கரையானால் அரிக்கப்பட்ட வளைந்து போன பழைய மரப்பலகைகளை வைத்து நீங்கள் ஒரு வீட்டைக் கட்டினால் அது உறுதியாக இருக்குமா? நிச்சயம் இருக்காது. விதைகளும் அப்படித்தான். ஒவ்வொரு விதையும் அந்த செடியின் உயிர் நாடி, அதன் அஸ்திவாரம். முதிராத, சேதமடைந்த அல்லது தரம் குறைந்த விதைகள் பலவீனமான அஸ்திவாரத்தை போன்றவை. இவற்றிலிருந்து செடிகள் முளைத்தாலும் அவை நோஞ்சானாக வளர்ந்து ஏதோ 1-2 சிறிய காய்களை மட்டும் தந்துவிட்டு சீக்கிரமே வாடிவிடும். இன்னும் சில சமயங்களில் அவை முளைக்கவே செய்யாது. உங்கள் தோட்டத்தில் வெறும் வெற்றிடமே மிஞ்சும். ஒரு தேர்ந்த விவசாயி இதுபோன்ற அலட்சியத்தை ஒருபோதும் காட்டமாட்டார். விளைச்சல் என்பது மண்ணில் ஆரம்பிப்பதில்லை, விதைகளை தரம் பிரிக்கும் அந்த தருணத்தில்தான் ஆரம்பிக்கிறது என்பது அவருக்குத் தெரியும். இயற்கை உங்களுக்கு சாதகமாக செயல்பட வேண்டுமெனில் இதுதான் நீங்கள் எடுக்க வேண்டிய முதல் படி. இந்த தவற்றை செய்வதன் மூலம் நீங்கள் மண்வெட்டியை தொடுவதற்கு முன்பே உங்கள் விளைச்சலில் பாதியை நீங்களாகவே இழக்கிறீர்கள். சரி, தரமான விதைகளை தேர்ந்தெடுப்பது எவ்வளவு முக்கியம் என்று நமக்குத் தெரியும். ஆனால் அதை எப்படி சரியாகச் செய்வது? எதை கவனிக்க வேண்டும்? ஒரு அனுபவமிக்க நிபுணரின் ரகசியம் என்பது விதையை தொட்டுப் பார்த்தும் அதன் தோற்றத்தை வைத்தும் தரம் கண்டறிவதில்தான் இருக்கிறது. முதல் விதி, விதை நல்ல திரட்சியாகவும் கனமாகவும் இருக்க வேண்டும். விதையை உங்கள் விரல்களுக்கு இடையில் வைத்து மெதுவாக அழுத்திப் பாருங்கள். அது உள்ளே பருப்பு நிறைந்து உறுதியாக இருக்க வேண்டும். ஒருவேளை அது சுலபமாக அமுங்கினாலோ அல்லது உள்ளே ஒன்றுமில்லாத வெறும் ஓடு போலத் தெரிந்தாலோ தயங்காமல் அதை தூக்கி எறிந்து விடுங்கள். அதில் உயிர் இருக்காது. இரண்டாவது விதி, நிறம் மற்றும் வடிவம். ஒரு நல்ல விதை அந்த ரகத்திற்கே உரிய சீரான நிறத்தில் இருக்க வேண்டும். கரும்புள்ளிகளோ பூஞ்சையோ அல்லது எந்த விதமான பாதிப்புகளோ இருக்கக்கூடாது. அதே போல அதன் வடிவமும் சரியாக இருக்க வேண்டும். ஓட்டில் விரிசலோ அல்லது உடைசலோ இருந்தால் அது நோய் தொற்றுக்கு வழிவகுக்கும். அந்த விதை பலவீனமானது என்று அர்த்தம். மூன்றாவது விதி, அளவு மிக முக்கியம். ஒரே ரக விதைகளில் எப்போதுமே பெரிய விதைகளை தேர்ந்தெடுங்கள். அந்த விதைகளில்தான் செடி வளர்வதற்கு தேவையான சத்துக்கள் சேமிக்கப்பட்டிருக்கும். அதுதான்
அந்தச் செடிக்கான ஆரம்ப மூலதனம். பலவீனமான விதை ஆரம்பத்திலிருந்தே உயிர் பிழைக்கப் போராடும். ஆனால் பெரிய விதையோ களைகளையும் நோய்களையும் முறியடித்து ஆரம்பத்திலிருந்தே வேகமாக வளரும். இந்த எளிய முறையை பின்பற்றி விதைகளை தேர்ந்தெடுத்தாலே உங்கள் வெற்றிக்கான வாய்ப்பு குறைந்தது 30% அதிகரிக்கும். இப்போ தோட்டக்கலை ஆர்வலர்கள் மத்தியில பரவி கிடக்கிற ஒரு முக்கியமான கட்டுக்கதைய பத்தி பார்ப்போம். இந்த வருஷம் பூசணிக்காயிலிருந்து எடுத்த புது விதைகள் தான் விளைச்சலுக்கு ரொம்ப நல்லது. இதுதான் அந்த பேச்சு. கேட்க லாஜிக்கா தான் இருக்கு இல்லையா? புதுசுனா வீரியம் அதிகம்னு நாம நினைப்போம். ஆனா பூசணி வகை பயிர்களை பொறுத்தவரை, அதாவது வெள்ளரி, சுரைக்காய், பூசணிக்காய், இந்த விஷயத்துல நாம நினைக்கிறது முற்றிலும் தப்பு. போன வருஷம் எடுத்த விதைகளை அப்படியே அடுத்த வருஷமே நடுறது ஆரம்பகால தோட்டக்காரங்க பண்ற ஒரு பொதுவான தப்பு. ஏன்னா இந்த இளம் விதைகளுக்கு மரபணு ரீதியாவே ஒரு குணம் உண்டு. அது என்னன்னா, இதுல பெரும்பாலும் ஆண் பூக்கள் தான் அதிகமா பூக்கும். செடி பார்க்க அழகா பூத்து குலுங்கும், ஆனா காய் பிடிக்காது. ஆனா இதுவே 2, 3, ஏன் 4 வருஷம் பழசான விதைகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட தன்மையே வேற மாதிரி இருக்கும். அந்த கால இடைவெளியில விதைகளுக்குள்ள சில உயிர்வேதியியல் மாற்றங்கள் நடக்கும். இதனால அந்த செடியில பெண் பூக்கள் அதிகமா பூக்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு பெண் பூவும் ஒரு எதிர்கால காய்ங்கிறத மறந்துடாதீங்க. அதனால பழைய விதை பாக்கெட்டுகளை தூக்கி எறிய அவசரப்படாதீங்க. காய்ந்த இருட்டான இடத்துல சரியா சேமிச்சு வச்சா இந்த விதைகள் 6ல இருந்து 8 வருஷம் வரைக்கும் நல்லா முளைக்கும். சொல்லப்போனா அந்த பழைய விதைகள்தான் உங்களுக்கு ஒரு சிறப்பான அறுவடையை தரும். சிறந்த விதைகளை நாம் கண்களால் பார்த்து தேர்ந்தெடுத்து விட்டோம். அடுத்து என்ன? இங்கிருந்துதான் உண்மையான அறிவியல் ஆரம்பமாகிறது. விதைகளை தரம் பிரிப்பதற்கான மிக முக்கியமான முதல் படி இது. விதைகளின் அளவை நம்மால் பார்த்துவிட முடியும், ஆனால் அதன் உள்ளே உயிர் சக்தி எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை வெறும் கண்களால் கண்டறிய முடியாது. இதற்கு இயற்பியலும் சாதாரண உப்பும் இருந்தாலே போதும். முதலில் ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணீரில் ஒரு டீஸ்பூன் உப்பை போட்டு அது முழுமையாக கரையும் வரை நன்றாக கலக்குங்கள். இப்போது நாம் தேர்ந்தெடுத்த விதைகளை இதில் கொட்டி காற்று குமிழ்கள் நீங்கும் வரை மெதுவாக கிளறி விடுங்கள். 5 முதல் 7 நிமிடங்கள் காத்திருங்கள். இப்போது ஒரு மேஜிக் நடக்கும். பார்க்க நன்றாகத் தெரிந்தாலும் உள்ளே வலுவில்லாத வெற்று விதைகள் அனைத்தும் மேலே மிதக்கும். தரமான, கனமான மற்றும் அதிக திறன் கொண்ட விதைகள் மட்டும் அடியில் தங்கும். இதுதான் நம்முடைய தங்கச் சேகரிப்பு. மேலே மிதப்பவற்றை தனியாக எடுத்து எறிந்துவிட்டு அடியில் இருக்கும் விதைகளை சுத்தமான தண்ணீரில் கழுவி உலர வையுங்கள். வெறும் 10 நிமிடம் செலவழித்தால் போதும். 100% தரமான விதைகளை நீங்கள் உறுதி செய்து கொள்ளலாம். அடுத்த கட்டம் நம்ம சாம்பியன தூக்கத்திலிருந்து எழுப்புறதுதான். குளிர்காலத்துக்கு அப்புறம் விதைகள் எல்லாமே ஒருவித ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கும். அத மென்மையா தட்டி எழுப்பி வளர்றதுக்கான நேரம் வந்துடுச்சு அப்படின்னு ஒரு சிக்னல் கொடுக்கறது தான் நம்ம வேலை. இதுக்கு ஒரு சின்ன வெதுவெதுப்பான குளியல் கொடுத்தா போதும். ஆனா இது தண்ணி இல்லாம செய்யக்கூடிய உலர் வெப்ப குளியல். இதத்தான் விதைகளை சூடுபடுத்துறது அப்படின்னு சொல்றோம். முன்னாடி காலத்துல நம்ம பாட்டிங்க அடுப்புக்கு மேல விதைகளை வச்சு இத ரொம்ப இயற்கையா செய்வாங்க. இப்போ நாம இன்னும் நவீனமான வழிகளை பயன்படுத்தலாம். விதைகளை ஒரு மெல்லிய துணிப்பையிலையோ அல்லது ஒரு தட்டுலையோ போட்டு கதகதப்பா இருக்கிற ஹீட்டர் மேல வச்சிடலாம். ஆனா ஒரு விஷயம், வெப்பம் 60 டிகிரி செல்சியஸ்க்கு மேல போகாம பாத்துக்கணும். இல்லைன்னா விதைக்குள்ள இருக்கிற கரு கருகிடும். ஒரு 2-3 மணி நேரம் அங்கேயே இருக்கட்டும். ஒருவேளை ஹீட்டர் வசதி இல்லனா ஓவன் 50லிருந்து 60 டிகிரி வரை சூடுபடுத்தி அதோட கதவை லேசா திறந்து வச்சு சில மணி நேரம் விதைகளை உள்ளே வைக்கலாம். இப்படி செய்யறதுனால என்ன லாபம்? இந்த வெப்பம் விதையினுள் இருக்கிற உயிர்வேதியியல் மாற்றங்களை தூண்டி வளர்ச்சியை தூண்டும் என்சைம்களை சுறுசுறுப்பாக்கும். சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு கோடை காலம் வந்த உணர்வை விதைக்கு நாம ஏற்படுத்துறோம். இதனால விதை ரொம்ப உற்சாகமா முளைக்க தயாராகிடும். இந்த முறை மூலமா செடிகள் சீக்கிரமாவும் எல்லாமே ஒண்ணு போல ஆரோக்கியமாவும் வளரும். விதை நேர்த்தியில் வெப்பத்தின் பங்கு மிக முக்கியமானது. ஆனால் பலருக்கு தெரியாத ஒரு ஆழமான ரகசியம் இதில் ஒளிந்திருக்கிறது. இது விதைகளை விரைவில் முளைக்க வைப்பது மட்டுமல்ல, பூசணி வகை பயிர்களின் விதைகளில் கொடுக்கப்படும் இந்த வெப்பம்
வருங்கால பூக்களின் பாலினத்தையே தீர்மானிக்கிறது. நமக்கு தேவையானது பெண் பூக்கள், ஏனென்றால் அவற்றிலிருந்துதான் காய்கள் உருவாகின்றன. நடவு செய்வதற்கு முன் விதைகளை சீராகவும் நீண்ட நேரமும் வெப்பப்படுத்துவது செடியில் ஆண் பூக்களை விட பெண் பூக்கள் அதிகமாக உருவாகத் தூண்டுகிறது. இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை. ஆரம்பக் கட்டத்திலேயே இந்த வெப்ப சமிக்ஞையை பெறும் செடி அதிக காய்களைத் தரவும் தனது இனத்தைப் பெருக்கவும் தன்னைத்தானே தயார்படுத்திக் கொள்கிறது. சூழல் மிகவும் சாதகமாக இருப்பதை உணர்ந்து அது அதிக மகசூல் கொடுக்க முனைகிறது. அதே சமயம் நேரடியாக குளிர்ந்த மண்ணில் விதைக்கப்படும் விதை ஒருவித அழுத்தத்திற்கு ஸ்ட்ரெஸ் உள்ளாகிறது. இதனால் அந்தச் செடி வெறும் பிஞ்சில்லாத ஆண் பூக்களை உருவாக்குவதிலேயே தனது சக்தியை வீணடிக்கிறது. எனவே விதைகளை சில மணி நேரம் மிதமான வெப்பத்தில் வைப்பதன் மூலம் நாம் செடியின் வளர்ச்சியை வேகப்படுத்துவது மட்டுமல்லாமல் ஒரு செழிப்பான அறுவடைக்கான அடித்தளத்தையும் அமைக்கிறோம். உங்கள் மகசூலை 3 மடங்கு அதிகரிக்க உதவும் மிக முக்கியமான ரகசியங்களில் இதுவும் ஒன்று. நம் விதைகள் இப்போது தரம் பிரிக்கப்பட்டு சீரான வெப்பத்தில் தயார் நிலையில் உள்ளன. இப்போதே நட்டு விடலாமா என்று தோன்றலாம். ஆனால் அவசரம் வேண்டாம். மனிதர்களுக்கு தடுப்பூசி போடுவது எவ்வளவு முக்கியமோ அதேபோல் விதைகளுக்கும் ஒரு முக்கியமான பாதுகாப்பு முறை தேவை. அதுதான் விதை நேர்த்தி அல்லது கிருமி நீக்கம். பார்க்க ஆரோக்கியமாகத் தெரியும் விதைகளின் மேல் கூட கண்ணுக்குத் தெரியாத பூஞ்சை காளான்கள், பாக்டீரியாக்கள் மற்றும் வைரஸ்கள் மறைந்திருக்கலாம். இவை இப்போது உறக்கத்தில் இருந்தாலும் ஈரமான மண்ணுக்குள் சென்றவுடன் உயிர் பெற்றுவிடும். இளம் குருத்துகள் மண்ணுக்கு மேலே வருவதற்கு முன்பே இவை அவற்றை அழித்துவிடும். வேர் அழுகல், சாம்பல் நோய் போன்ற பல பாதிப்புகள் பெரும்பாலும் விதை மூலமாகவே பரவுகின்றன. கிருமி நீக்கம் செய்யாமல் விதைப்பது உங்கள் அறுவடைக்கு நீங்களே ஆபத்தை ஏற்படுத்துவதற்கு சமம். இதற்கு பல காலங்களாக பின்பற்றப்படும் மிக எளிய வழி பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைசலில் விதைகளை ஊற வைப்பதுதான். இந்த கரைசல் அடர் இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்க வேண்டும். அடர் ஊதா நிறமாக மாறிவிடக்கூடாது. இதில் விதைகளை 20 முதல் 30 நிமிடங்கள் வரை ஊற வைக்கவும். பெரும்பாலான கிருமிகளை அழிக்க இந்த நேரமே போதுமானது. அதன் பிறகு விதைகளை சுத்தமான ஓடும் தண்ணீரில் நன்றாக கழுவ வேண்டும். உங்கள் செடிகள் தொடக்கத்திலிருந்தே ஆரோக்கியமாக வளர இந்த ஒரு படி மிகச்சிறந்த பாதுகாப்பை தரும். உங்களிடம் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இல்லை என்றாலும் கவலைப்படத் தேவையில்லை. விதைகளைச் சுத்திகரிக்க பல எளிய வழிகள் உள்ளன. அவை பாரம்பரிய முறைகளாகவோ அல்லது நவீன தொழில்நுட்ப முறைகளாகவோ இருக்கலாம். உதாரணமாக 3% ஹைட்ரஜன் பெராக்சைடு கரைசல் ஒரு சிறந்த மாற்றாகும். இதில் விதைகளை 10 - 15 நிமிடங்கள் வரை ஊற வைக்க வேண்டும். இது கிருமிகளை அழிப்பதோடு மட்டுமல்லாமல் விதைகளுக்கு தேவையான ஆக்சிஜனை வழங்கி அவை விரைவாக முளைக்கத் தூண்டுகிறது. மற்றும் ஒரு பாரம்பரிய முறை கற்றாழைச் சாற்றை பயன்படுத்துவதாகும். இதற்கு ஒரு கற்றாழை இலையை வெட்டி கருப்புத் துணியில் சுற்றி 1 வாரம் வரை குளிர்சாதனப் பெட்டியில் வைக்க வேண்டும். பிறகு அதிலிருந்து சாற்றை பிழிந்து அதே அளவு தண்ணீர் கலந்து விதைகளை ஒரு நாள் முழுவதும் அதில் ஊற வைக்கலாம். கற்றாழைச் சாறு ஒரு சிறந்த இயற்கை ஊக்கியாகவும் கிருமிநாசினியாகவும் செயல்படுகிறது. நீங்கள் நவீன அறிவியல் முறைகளை விரும்பினால் கடைகளில் விதைகளைச் சுத்திகரிக்க பல சிறப்பு மருந்துகள் கிடைக்கின்றன. குறிப்பாக பேசிலஸ் சப்டிலிஸ் அல்லது ட்ரைகோடெர்மா போன்ற நன்மை செய்யும் நுண்ணுயிரிகள் கொண்ட மருந்துகள் மிகவும் பயனுள்ளவை. இவை நோய்க்கிருமிகளை அழிப்பதோடு விதையைச் சுற்றி ஒரு பாதுகாப்பு கவசத்தையும் உருவாக்கி எதிர்கால நோய்த் தொற்றுகளிலிருந்து பாதுகாக்கின்றன. உங்களுக்கு விருப்பமான எந்த முறையை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுங்கள். ஆனால் இந்த சுத்திகரிப்பு நிலையை மட்டும் தவிர்க்காதீர்கள். ஏனெனில் பாதுகாக்கப்பட்ட விதையே வலிமையான பயிராக வளரும். இப்போது நமது விவசாய ரகசியத்தின் மிக முக்கியமான பகுதிக்கு, அதாவது அதன் உயிர்நாடிக்கு வந்திருக்கிறோம். 99.9% தோட்டக்காரர்கள் செய்யத் தவறும் ஒரு முக்கியமான விஷயம் இது. இதற்குப் பெயர் பக்குவப்படுத்துதல். ஆமாம், நீங்கள் கேட்டது சரிதான். மனிதர்களைப் போலவே விதைகளையும் நாம் பக்குவப்படுத்த வேண்டும். ஏன் இதைச் செய்ய வேண்டும்? பூசணி வெப்பத்தை விரும்பும் ஒரு பயிர். ஆனால் வசந்த காலத்தின் தொடக்கத்தில் வானிலை மிகவும் மாறிக்கொண்டே இருக்கும். பகலில் சுட்டெரிக்கும் வெயில் இருக்கும், ஆனால் இரவில் கடும் குளிர் வாட்டும்.
பகலில் 25 டிகிரி, இரவில் 5 டிகிரி என இந்த திடீர் மாற்றங்கள் ஒரு பிஞ்சு செடிக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்கும். இதனால் அதன் வளர்ச்சி தடைபடும், செடி நோயுறும் அல்லது கருகிப் போகும். இந்த சவால்களை சமாளிக்கவே நாம் விதைகளை முன்கூட்டியே தயார் செய்கிறோம். ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் நாம் கொடுக்கும் இந்த சிறு அழுத்தம் நிஜமான நிலத்தில் அந்த விதைகள் எதையும் தாங்கும் வலிமையை பெற உதவும். இப்படி பக்குவப்பட்ட விதையிலிருந்து வளரும் செடி குளிர், வறட்சி, திடீர் வானிலை மாற்றம் என எதற்கும் அஞ்சாது. இயற்கை சீற்றங்களுடன் போராடி தனது சக்தியை வீணாக்காமல் முழு ஆற்றலையும் செழிப்பான வளர்ச்சிக்கும் தரமான காய்களை உருவாக்குவதற்கும் பயன்படுத்தும். ஒரு போர் வீரனுக்கு களத்திற்கு செல்லும் முன் கொடுக்கப்படும் பயிற்சியைப் போன்றது இது. சொல்லப்போனால் பக்குவப்படுத்தப்பட்ட விதை என்பது ஒரு சூப்பர் விதை. விதைகளை பக்குவப்படுத்தும் சீட் ஹார்டனிங் முறைக்கு பின்னால் இருக்கும் அறிவியலை இப்போது பார்ப்போம். விதைகளை மாறி மாறி குளிர் மற்றும் வெப்ப நிலைகளுக்கு உட்படுத்தும் போது அதன் உள்ளே என்னதான் நடக்கிறது? இந்த செயல்முறை விதையின் கருவில் இருக்கும் வலிமையான தற்காப்புத் திறனை தூண்டுகிறது. விதை குளிர்ச்சியை உணரும் போது அதன் செல்களில் சில சிறப்பு புரதங்களும் சர்க்கரை சத்துக்களும் உருவாகத் தொடங்குகின்றன. இவை செல்லுக்குள் இருக்கும் திரவத்தின் அடர்த்தியை அதிகரித்து அது உறைந்து விடாமல் தடுக்கின்றன. இதன் மூலம் பனிப்படிகங்கள் உருவாகி செல்லின் சுவர்களை சேதப்படுத்தாமல் ஒரு பாதுகாப்பு கவசம் போல இவை செயல்படுகின்றன. பிறகு விதையை மீண்டும் வெப்பமான நிலைக்கு கொண்டு வரும்போது உருவான அந்த பாதுகாப்பு பொருட்கள் மறைந்து விடாமல் ஒரு முன்னெச்சரிக்கை பலமாக விதையிலேயே தங்கிவிடுகின்றன. இப்படி தொடர்ந்து குளிர்விப்பதும் சூடுபடுத்துவதுமாக இருக்கும்போது அந்த தற்காப்பு மண்டலம் மெருகேறி வலுவடைகிறது. இதன் விளைவாக விதையை மண்ணில் நடும்போது திடீர் குளிர்ச்சியை தாங்கும் சக்தி அதற்கு இயற்கையாகவே கிடைத்துவிடுகிறது. எந்த ஒரு கடினமான சூழலையும் தாங்கி வளரும் வகையில் அதன் மரபணுக்கள் தயார் செய்யப்படுகின்றன. சாதாரண விதைகள் முதல் குளிரிலேயே சோர்ந்துவிடும். ஆனால் இந்த முறையில் பக்குவப்படுத்தப்பட்ட விதைகள் உறுதியுடன் வளரும். உண்மையில் சொல்லப்போனால் இயற்கையில் ஒரு செடி இத்தகைய வலிமையை பெற பல ஆண்டுகளாகும். ஆனால் நாம் ஒரு குறுகிய காலத்திலேயே அந்த பரிணாம வளர்ச்சியை செடிகளுக்கு கொடுத்து அவற்றை மற்ற செடிகளை விட தனித்து நிற்கச் செய்கிறோம். விதைகளை வீரியப்படுத்துவது எப்படி? இந்த முறை மிகவும் எளிமையானது. ஆனால் இதற்கு பொறுமையும் விடாமுயற்சியும் அவசியம். தரம் பிரித்தல், வெதுவெதுப்பாக்குதல் மற்றும் கிருமி நீக்கம் போன்ற ஆரம்பக்கட்ட வேலைகளை முடித்த பிறகு விதைகளை சாதாரண அறை வெப்பநிலையில் உள்ள சுத்தமான தண்ணீரில் 12 மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். விதைகள் நன்கு ஊறியதும் அவற்றை ஒரு ஈரமான துணியில் சுருட்டி ஒரு தட்டில் வைத்து குளிர்சாதன பெட்டியின் காய்கறி வைக்கும் பகுதியில் வெஜிடபிள் பாக்ஸ் வைக்கவும். அங்கு வெப்பநிலை 1 முதல் 3 டிகிரி வரை இருக்க வேண்டும். சரியாக 12 மணி நேரம் அங்கேயே இருக்கட்டும். பிறகு வெளியே எடுத்து சாதாரண அறை வெப்பநிலையில் சுமார் 18 முதல் 20 டிகிரி வரை மீண்டும் 12 மணி நேரம் வைக்க வேண்டும். இந்த நேரத்தில் துணி காய்ந்து விடாமல் எப்போதும் ஈரமாக இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். இந்த 12 மணி நேரம் குளிர், 12 மணி நேரம் வெப்பம் என்ற சுழற்சியை 3 முதல் 5 முறை செய்ய வேண்டும். அதாவது இந்த முழு செயல்முறைக்கும் 3 முதல் 5 நாட்கள் வரை ஆகும். இது சற்று அதிக நேரம் எடுப்பது போல தோன்றினாலும் இதன் பலன் உங்கள் எதிர்பார்ப்பை விட பல மடங்கு அதிகமாக இருக்கும். ஒரு சாதாரண விளைச்சலுக்கும் பிரம்மாண்டமான அறுவடைக்கும் இடையிலான அந்த மெல்லிய கோடு இந்த ஒரு வேளையில்தான் ஒளிந்திருக்கிறது. பல தோட்டக்காரர்கள் விதை நேர்த்தி செய்யும் மற்ற முறைகளை தவிர்த்துவிட்டு விதைகளை வெறும் தண்ணீரில் மட்டும் ஊற வைக்கிறார்கள். இதுவே போதுமானது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் இது ஒரு பொதுவான தவறு. சாதாரண குழாய் தண்ணீரில் விதைகளை ஊற வைப்பது நன்மையை விட தீமையையே அதிகம் தரும். முதலாவதாக, குழாய் தண்ணீரில் உள்ள குளோரின் விதையின் கரு வளர்ச்சியை பாதிக்கிறது. இரண்டாவதாக, விதைகளை நீண்ட நேரம் தண்ணீரில் ஊற வைக்கும்போது ஆக்சிஜன் பற்றாக்குறையினால் அவை மூச்சு திணறி அழுகத் தொடங்கிவிடும். வெறும் தண்ணீரில் ஊற வைப்பது விதையின் மேலோட்டை மட்டுமே மென்மையாக்கும். ஆனால் விதைக்குத் தேவையான ஊட்டச்சத்தையோ பாதுகாப்பையோ அல்லது வளர்ச்சிக்கான தூண்டுதலையோ அது தராது. இது ஒரு மனிதனை நள்ளிரவில் திடீரென்று எழுப்பிவிட்டு அவனுக்கு உணவோ அல்லது என்ன செய்ய வேண்டும் என்ற திட்டமோ கொடுக்காமல் இருப்பதற்குச் சமம்.
சத்துக்கள் இல்லாத சூழலில் விழித்துக் கொள்ளும் அந்த விதைக்கு இது ஒரு பெரிய அழுத்தத்தை தரும். எனவே சரியான முறை என்பது வெறும் தண்ணீரில் ஊற வைப்பது அல்ல, ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு கரைசலில் ஊற வைப்பதே ஆகும். இதுதான் அந்த விதையின் வாழ்வில் அது உட்கொள்ளும் முதல் மற்றும் மிக முக்கியமான காலை உணவு. சரி, விதைகளை உறுதிப்படுத்திய பிறகு அவற்றை முளைக்க வைப்பதற்கு முன்னால் அவற்றுக்கு ஒரு ஸ்பா போன்ற சத்தான குளியலை கொடுக்கப் போகிறோம். நமது நோக்கம் ஊறியிருக்கும் விதைகளுக்கு தேவையான நுண்சத்துக்களையும் வளர்ச்சி ஊக்கிகளையும் வழங்கி அவற்றுக்கு அபாரமான ஆற்றலைக் கொடுப்பதுதான். இந்த கரைசலுக்கு நாம் எதை பயன்படுத்தலாம்? மிகவும் எளிமையான மற்றும் இயற்கையான வழி சாம்பல் கரைசல். மரச்சாம்பலில் பொட்டாசியம், பாஸ்பரஸ் மற்றும் 30க்கும் மேற்பட்ட நுண்சத்துக்கள் உள்ளன. 1 லிட்டர் சுடுநீரில் ஒரு மேசைக்கரண்டி சலித்த சாம்பலைச் சேர்த்து ஒரு நாள் முழுவதும் அப்படியே ஊறவிடுங்கள். பிறகு அதை வடிகட்டி அந்த நீரில் விதைகளை 3 முதல் 6 மணி நேரம் வரை ஊற வைக்க வேண்டும். மற்றொரு சிறந்த வழி பொட்டாசியம் ஹுமேட், பொட்டாசியம் ஹுமாத்தே. இது விதைகளின் முளைப்புத் திறனை அதிகரித்து நோய் எதிர்ப்பு சக்தியை தரும் ஒரு இயற்கை ஊக்கியாகும். இதை அதன் பாக்கெட்டில் உள்ள அறிவுறுத்தலின்படி கலந்து பயன்படுத்தலாம். இது தவிர கடைகளில் கிடைக்கும் எப்பின், ஈப்பின், சிர்கான், ஜிர்கான் அல்லது HB11 போன்ற ஊட்டச்சத்து கரைசல்களையும் நீங்கள் பயன்படுத்தலாம். இவற்றில் உள்ள தாவர ஹார்மோன்களும் அமினோ அமிலங்களும் விதைகளுக்கு ஒரு டோப்பிங் போலச் செயல்பட்டு வேகமான வளர்ச்சியைத் தூண்டும். இப்படி ஒரு சத்தான குளியலுக்குப் பிறகு உங்கள் விதை ஒரு அழுத்தப்பட்ட ஸ்பிரிங் போல மாறி மிக வலிமையான முளையாக வெளிவரத் தயாராகிவிடும். இயற்கை வழிமுறையா அல்லது நவீன தொழில்நுட்பமா? செடிகளின் வளர்ச்சிக்கு எதை தேர்ந்தெடுப்பது என்று பார்ப்போம். சாம்பல் கரைசல் அல்லது கற்றாழைச் சாறு போன்றவை காலங்காலமாக பயன்படுத்தப்படும் பாரம்பரிய முறைகள். இவை முற்றிலும் பாதுகாப்பானவை, சுற்றுச்சூழலுக்கு உகந்தவை, மேலும் செலவே இல்லாதவை. இவை விதைகளை மென்மையாகத் தூண்டி அவற்றுக்குத் தேவையான நுண் ஊட்டச்சத்துக்களை இயற்கையான முறையில் வழங்குகின்றன. இயற்கை விவசாயத்தை விரும்புபவர்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த தேர்வு. இருப்பினும் சாம்பல் அல்லது கற்றாழையில் உள்ள சத்துக்களின் அளவு இடத்திற்கு இடம் மாறுபடும் என்பதால் இவற்றின் பலன் எப்போதும் சீராக இருக்காது. இன்னொரு பக்கம் எபின், இப்பின் அல்லது சிர்கான், ஜிர்கான் போன்ற நவீன வளர்ச்சி ஊக்கிகள் உயர் தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் உருவானவை. இதில் உள்ள சத்துக்கள் துல்லியமான அளவில் இருப்பதால் இதன் முடிவுகள் மிகவும் வேகமாகவும் உறுதியாகவும் இருக்கும். இவற்றை கெமிக்கல் என்று பயப்படத் தேவையில்லை, ஏனெனில் இவை தாவரங்களில் இயற்கையாகவே இருக்கும் ஹார்மோன்களின் பிரதிபலிப்புதான். செடிகள் தங்களின் உட்புற ஆற்றலை திரட்டி வறட்சி போன்ற சவால்களை தாங்கி வளர இவை உதவுகின்றன. எந்த பாதையை தேர்ந்தெடுப்பது என்பது உங்கள் விருப்பம். எளிமையாகச் சொன்னால், பாரம்பரிய முறைகள் என்பது நாம் அன்றாடம் உண்ணும் சத்தான உணவு போன்றது. நவீன ஊக்கிகள் என்பது ஒரு விளையாட்டு வீரர் எடுத்துக்கொள்ளும் கூடுதல் சத்து மாத்திரைகள், சப்ளிமெண்ட்ஸ் போன்றது. இரண்டுமே பலன் தரும், ஆனால் நவீன ஊக்கிகள் விரைவான மற்றும் தெளிவான மாற்றத்தை தரும். பல அனுபவம் வாய்ந்த விவசாயிகள் இந்த 2 முறைகளையும் சரியான விகிதத்தில் கலந்து பயன்படுத்தி சிறந்த அறுவடையை பெறுகிறார்கள். எங்கள் விதைகள் அனைத்து கட்டத் தயாரிப்புகளையும் முடித்துவிட்டு இப்போது ஆரோக்கியமாகவும் ஆற்றல் மிக்கதாகவும் இருக்கின்றன. மண்ணில் விதைப்பதற்கு முன்னதாக நாம் செய்ய வேண்டிய கடைசி படி முளைக்க வைப்பது. ஒரு சிறிய வேர் வருவதற்காகத்தான் நாம் காத்திருக்கிறோம். வேர் வந்துவிட்டால் அந்த விதை உயிருடன் இருக்கிறது, வளரத் தயாராக இருக்கிறது என்பதற்கு அதுவே 100% உறுதி. இதை சரியாக செய்வது எப்படி? ஒரு ஆழமில்லாத தட்டு அல்லது பிளாஸ்டிக் டப்பாவை எடுத்துக்கொள்ளுங்கள். அதன் அடிப்பகுதியில் சில அடுக்குகள் டிஷ்யூ பேப்பர் அல்லது பருத்தித் துணியை விரித்துக் கொள்ளுங்கள். அந்த அடுக்கை தண்ணீரில் நன்றாக நனையுங்கள், ஆனால் தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடாது. இப்போது விதைகளை ஒன்றோடொன்று தொடாதவாறு தனித்தனியாக அடுக்கி வையுங்கள். அதன் மேல் மீண்டும் ஒரு அடுக்கு ஈரமான துணி அல்லது காகிதத்தை போட்டு மூடிவிடுங்கள். ஒரு பசுமை இல்லச் சூழலை உருவாக்கவும், ஈரம் காய்ந்து போகாமல் இருக்கவும், டப்பாவை மூடி வைக்கவும் அல்லது தட்டை ஒரு பாலிதீன் பையில் போட்டு வைக்கவும். இதை 25 முதல் 30 டிகிரி வெப்பம் உள்ள ஒரு மிதமான வெப்பமான இடத்தில் வைக்க வேண்டும். ஹீட்டருக்கு அருகிலோ அல்லது சமையலறை அலமாரியின் மேலோ வைப்பது மிகச் சிறந்தது. தினமும் ஈரப்பதத்தைச் சரிபார்த்து
விதைகளுக்கு காற்று புகுமாறு ஒருமுறை திறந்து மூடுங்கள். 2 அல்லது 3 நாட்களில், சில சமயம் அதற்கு முன்னதாகவே, விதையிலிருந்து ஒரு சிறிய வெள்ளை வேர் எட்டிப் பார்க்கும். அதுதான் சிக்னல், உங்கள் விதை இப்போது மண்ணில் நடத் தயாராகிவிட்டது. விதை முளைக்க வைக்கும்போது நாம் செய்யக்கூடிய ஒரு சின்னத் தவறு நம்முடைய மொத்த உழைப்பையும் வீணாக்கிவிடும். அதுதான் விதையை அதிகமாக முளைக்க விடுவது. ஆரம்பத்தில் செடி வளர்ப்பவர்கள் வேர் வந்ததைப் பார்த்ததும் உற்சாகமடைந்து, அது இன்னும் கொஞ்சம் நீளமாகவும் வலுவாகவும் வளரட்டும் என்று காத்திருப்பார்கள். ஆனால் அப்படி மட்டும் ஒருபோதும் செய்துவிடாதீர்கள். விதை நடுவதற்கு ஏற்ற வேரின் நீளம் 1 முதல் 3 மில்லிமீட்டர் மட்டும்தான். வேர் லேசாக எட்டி பார்த்தவுடனே அதை மண்ணில் நட்டுவிட வேண்டும். ஏன் தெரியுமா? இந்த பிஞ்சு வேர்கள் மிகவும் மென்மையானவை, லேசாகத் தொட்டாலே உடைந்துவிடும். வேர் நீளமாக வளர்ந்துவிட்டால் நாம் விதை முளைக்க வைக்கும் துணியிலோ அல்லது பேப்பரிலோ அது சிக்கிக்கொள்ளும். அதை எடுக்கும்போது வேர் சேதமடைய வாய்ப்பு அதிகம். இந்த ஆரம்ப கட்டத்தில் வேருக்கு சின்ன காயம் ஏற்பட்டாலும் அது செடிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியைத் தரும். செடி தன் முழுத்திறனுடன் வளர முடியாமல் போகும். அதனால் அதிகமாக வளர விடுவதை விட சீக்கிரம் நடுவதே புத்திசாலித்தனம். அந்த சின்ன வெள்ளை வேர் தெரிந்தவுடனே தாமதிக்காமல் மண்ணில் நட்டுவிடுங்கள். ஒரு சிறந்த விதையை நாம் உருவாக்கியிருக்கிறோம் என்று கற்பனை செய்து பாருங்கள். அது நன்கு ஊட்டம் பெற்று முளைக்க தயாராக இருக்கிறது. ஆனால் இந்த சாம்பியன் விதையை சத்து இல்லாத, குளிர்ந்த மற்றும் அமிலத்தன்மை கொண்ட மண்ணில் நட்டால் நம் உழைப்பு எல்லாம் வீணாகிவிடும். இது ஒரு சிறந்த பந்தய குதிரையைச் சேற்று நிலத்தில் ஓடவிடுவதற்குச் சமம். எனவே விதையை தயார் செய்வதைப் போலவே மண்ணை தயார் செய்வதும் மிக முக்கியமான ஒரு கட்டமாகும். பூசணிக்காயை பொறுத்தவரை அது ஒரு தீனிப்பண்டம் போன்றது. பெரிய காய்கள் உருவாக அதற்கு ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் தேவை. பூசணிக்காய்க்கான இடத்தை நடவு செய்வதற்கு சில மாதங்களுக்கு முன்பே தயார் செய்வது நல்லது. மண்ணில் மக்கிய எரு, கம்போஸ்ட் உரம் மற்றும் காய்ந்த இலைகள் போன்ற இயற்கை உரங்களை அதிக அளவில் சேர்க்க வேண்டும். பூசணிக்காய்க்கு தளர்வான, காற்றோட்டமான மற்றும் சத்து நிறைந்த மண் என்றால் மிகவும் பிடிக்கும். அதற்கு அமிலத்தன்மை கொண்ட மண்ணை பிடிக்காது. எனவே தேவைப்பட்டால் மண்ணின் தன்மையை சீரமைக்க சுண்ணாம்பு சேர்க்க வேண்டியிருக்கும். ஒருவேளை நீங்கள் முன்கூட்டியே நிலத்தை தயார் செய்யவில்லை என்றால், நடவு செய்வதற்கு 2 முதல் 3 வாரங்களுக்கு முன்பே இதைச் செய்யலாம். செடி வைக்கும் குழிகளில் கம்போஸ்ட் மற்றும் கலப்பு உரங்களை சேர்த்து தயார் செய்யுங்கள். முக்கியமாக நினைவில் கொள்ளுங்கள், பூசணிக்காய்க்கான மண் சத்தானதாக இருப்பதுடன் வெதுவெதுப்பாகவும் இருக்க வேண்டும். மண் குளிர்ச்சியாக இருந்தால் பூசணியின் வேர்கள் சரியாகச் செயல்படாது. பூசணிச் செடிகள் செழித்து வளர மண் கதகதப்பாக இருக்க வேண்டியது அவசியம். குளிர்ச்சியான மண்ணால் ஏற்படும் பாதிப்பை தவிர்க்க அனுபவம் வாய்ந்த விவசாயிகள் வெப்ப பாத்தி, வார்ம்பெட் முறையை பயன்படுத்துகிறார்கள். இது வெறும் சாதாரண பாத்தி அல்ல, ஒரு சிறிய இயற்கை உலை என்று கூட சொல்லலாம். இதை அமைப்பது மிக எளிது. முதலில் 40 முதல் 50 சென்டிமீட்டர் ஆழத்திற்கு ஒரு குழியை தோண்டிக் கொள்ளுங்கள். அதன் அடியில் காய்ந்த மரக்கிளைகள், குச்சிகள் மற்றும் பழைய மரப்பலகைகளை அடுக்க வேண்டும். இது சிறந்த வடிகாலாக செயல்படும். இதற்கு அடுத்த அடுக்காக வேர்கள் இல்லாத களைச்செடிகள், காய்ந்த இலைகள், சமையலறை கழிவுகள் மற்றும் காகிதங்களை போட்டு அதன் மேல் லேசாக மண்ணை தூவ வேண்டும். இந்த குவியலுக்குள் மட்கும் செயல்முறை நடக்கும்போது இயற்கையாகவே வெப்பம் உருவாகும். இதனால் இந்த பாத்தியின் உட்புற வெப்பநிலை சாதாரண மண்ணின் வெப்பநிலையை விட 5 முதல் 7 டிகிரி வரை அதிகமாக இருக்கும். இறுதியில் இதன் மேல் சுமார் 20 சென்டிமீட்டர் அளவிற்கு மட்கிய உரம் மற்றும் சாம்பல் கலந்த வளமான மண்ணை பரப்ப வேண்டும். இப்படிப்பட்ட வெப்ப பாத்தியில் வளரும் பூசணியின் வேர்களுக்கு தேவையான கதகதப்பும் ஊட்டச்சத்தும் தடையின்றி கிடைத்துக் கொண்டே இருக்கும். இதனால் உங்கள் பூசணிச் செடி கற்பனை செய்ய முடியாத வேகத்தில் மிகச் செழிப்பாக வளரும். தரமான விதைகள் தயார், செப்பனிடப்பட்ட பாத்திகளும் தயார். இப்போது விதைப்புக்கான சரியான நேரத்தை தேர்ந்தெடுக்க வேண்டியதுதான் பாக்கி. இதிலும் சில ரகசியங்கள் உள்ளன. மண் போதிய அளவு சூடாவதற்கு முன்பே மிக விரைவாக விதைத்தால் முளைத்த வேர்கள் அழுகிவிடக்கூடும் அல்லது அதன் வளர்ச்சி அப்படியே நின்றுவிடும். அதே சமயம் மிகவும் தாமதமாக விதைத்தால் செடி வளர்வதற்கான காலம் குறைந்து அறுவடை பாதிக்கப்படலாம். மண்ணின் வெப்பநிலையே இதற்கு மிக முக்கிய வழிகாட்டி. 10 சென்டிமீட்டர் ஆழத்தில் மண்ணின் வெப்பம்
12 முதல் 15 டிகிரி வரை நிலையாக இருக்க வேண்டும். மரம், செடிகள் துளிர்விட்டு பூக்கள் பூக்கத் தொடங்கும் காலமே விதைப்புக்கு உகந்த நேரம் என்பதை இயற்கை நமக்கு உணர்த்தும். நாம் தயார் செய்த விதைகளை 3 முதல் 4 சென்டிமீட்டர் ஆழத்தில் மட்டும் நட வேண்டும். விதைகளை தட்டையாக அதன் வேர் பகுதி கீழ்நோக்கியோ அல்லது பக்கவாட்டிலோ இருக்குமாறு வைக்கவும். எக்காரணத்தைக் கொண்டும் வேர் மேல் நோக்கி இருக்கக்கூடாது. பிறகு மென்மையான மண்ணால் மூடி இதமான நீரை தெளிக்கவும். இந்த விதைகள் ஏற்கனவே தட்பவெப்ப நிலைக்கு பழகியவை என்பதால் திடீர் குளிர் மாற்றங்களை எளிதில் தாங்கி வளரும். நாம் மேற்கொண்ட இந்த முழு செயல்முறையையும் ஒருமுறை திரும்பிப் பார்ப்போம். இது சாதாரணமாக ஒரு விதையை மண்ணில் தூவுவது போன்றது கிடையாது, அதையும் தாண்டிய ஒரு கலை. முதலில் பலவீனமான விதைகளை நீக்கிவிட்டு தரமானவற்றை மட்டும் பிரித்தெடுத்தோம். பிறகு உப்பு நீரில் இட்டு அதிகத்தரமுள்ள கனமான விதைகளை தேர்ந்தெடுத்தோம். தொடர்ந்து மிதமான வெப்பத்தில் விதைகளை தூண்டி அதிக மகசூல் தரும் பெண் பூக்கள் உருவாக வழிவகை செய்தோம். கிருமி நீக்கம் செய்து நோய்களிலிருந்து பாதுகாப்பு அளித்தோம். அதன்பின் மிக முக்கியமான கட்டம், பல நாட்கள் தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ப அந்த விதைகளை பழக்கினோம். இது அந்த விதைகளை எந்த ஒரு சூழலையும் தாங்கி வளரும் வலிமையான வீரர்களாக மாற்றியது. பிறகு சத்துணவு கரைசலில் ஊற வைத்து வேர் விடும் வரை மிக கவனமாக பார்த்து கொண்டோம். இத்தனை முன்னேற்பாடுகளுக்குப் பிறகுதான் அந்த சாம்பியன் விதையை வளமான மண்ணில் நட்டோம். இந்த ஒவ்வொரு சின்ன சின்ன செயலும் உங்கள் அறுவடையை ஒரு பங்கு அல்ல, பல மடங்கு உயர்த்தும். இதுதான் இயற்கையை மதித்து அறிவியல் பூர்வமாக அணுகும் முறையான விவசாயம். இதோ அந்த முக்கியமான தருணம் வந்தே விட்டது. பிரம்மாண்டமான பூசணி அறுவடைக்கான ரகசியம் அதிக விலையுள்ள உரங்களிலோ அல்லது வெளிநாட்டு ரகங்களிலோ இல்லை. உண்மையான ரகசியம் நாம் விதைக்குக் கொடுக்கும் மரியாதையில்தான் இருக்கிறது. ஒரு சிறிய விதைக்குள் ஒளிந்திருக்கும் பேராற்றலை வெளிக்கொண்டு வர நாம் பார்த்த அந்த முறையான தயாரிப்பு மிக முக்கியம். விதை தேர்வு செய்வது முதல் அதை குளிர்சாதன பெட்டியில் பக்குவப்படுத்துவது மற்றும் ஈரத் துணியில் முளைக்க வைப்பது வரை அனைத்து நிலைகளையும் நாம் பார்த்தோம். இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும், காய்ந்த விதையை நேரடியாக மண்ணில் நடுவது என்பது ஒரு சாதாரண தவறல்ல. அது உங்கள் விளைச்சலில் 2/3 பங்கை நீங்களே இழப்பதற்குச் சமம். அனுபவம் வாய்ந்த விவசாயிகளிடம் இருந்து கற்றுக்கொண்ட இந்த முறை ஒவ்வொரு செடியும் வலிமையாகவும் ஆரோக்கியமாகவும் அதிக பலன் தரக்கூடியதாகவும் இருப்பதை உறுதி செய்யும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிக்க நன்றி. உங்கள் தோட்டத்து விளைச்சலை ஒரு புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்லும் ரகசியம் இப்போது உங்கள் கையில் இருக்கிறது. இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களை தவறவிடாமல் இருக்க பெல் ஐகானை அழுத்துங்கள். கடைசியாக உங்களிடம் ஒரு கேள்வி. விதை தயாரிப்பில் எந்த பகுதி உங்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது? அல்லது உங்களிடம் ஏதேனும் பாரம்பரிய ரகசியங்கள் இருக்கிறதா? கமெண்டில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைத்து தோட்டக்கலை ஆர்வலர்களுக்கும் பயன்படும் வகையில் ஒரு சிறந்த விவாதத்தை உருவாக்குவோம்.